வெல்கம் ஆல். இன்றைக்கி சீவக சிந்தாமணி லெசனில் உள்ள பொருள் தருக பார்ப்போம். தெங்கு, தேங்காய், இசை, புகழ், கமுகு, பாக்கு, வர்க்கை, பலாப்பழம், நெற்றி, உச்சி, மருப்பு, கொம்பு, வெறி, மனம், கழனி, வயல், செறி, சிறந்த, வள்ளல், கொடையாளர், மால்வரை, பெரியமலை, மாந்தர், மனிதர், கொழுநிதி, திரண்ட செல்வம், மடுத்து, பாய்ந்து, அடிசில், சோறு, மடிவு, சோம்பல், கொடியனார், மகளிர், நற்றவம், பெருந்தவம், வட்டம், எல்லை, வெற்றம், வெற்றி, வைகள் தோறும், நாள்தோறும், மங்களம், நல்ல நாள். அடுத்து பிரித்து எழுதுக பார்ப்போம். உள்ளமில்லவர்க்கு உள்ளம் கூட்டல் இல்லவர்க்கு உய்த்துராய், உய்த்து கூட்டல் உராய், நீளினம், நீள் கூட்டல் இனம், ஏற்றினம், ஏறு கூட்டல் இனம், வராளினம், வரால் கூட்டல் இனம், சொல்லரும், சொல் கூட்டல் அறம், நற்றவம், நன்மை கூட்டல் தவம், வீழ்ந்தன, வீழ்ந்து கூட்டல் என. அடுத்து இலக்கண குறிப்பு பார்ப்போம். இலக்கண குறிப்பு தருக. தேமாங்கனி, செந்நெல், தன்கடல், நற்றவம், நற்பொருள். இந்த ஐந்துமே பண்பு தொகைகள். விளைக, வியங்கோள் வினைமுற்று. செய்கோளம், வினைத்தொகை. தேர்ந்த, விளைந்த, சூழ்ந்த, பெயரெச்சங்கள். உரியி, சொல்லிசை அளபடை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இறைஞ்சி, இறைஞ்சி கூட்டல் ஈ, இறைஞ்சு பகுதி, ஈ வினையெச்ச விகுதி. ஓம்புவார், ஓம்பு கூட்டல் இவ் கூட்டல் ஆர், ஓம்பு பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் வளர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பலவுள் தெரிய பார்ப்போம். பாதிரி, ஒத்தப்பூ, செய்கோளம். இலக்கண குறிப்பு தருக. இதில் 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சரியான ஆன்சர் உருவகத்தொடர் ஆனா, உருவகத்தொடர் வினைத்தொகை. அடுத்து இதில் 2வது கொஸ்டின் பார்ப்போம். வெறிக்கமல் கழனியுள் உள்ளுணர் வெள்ளமே, இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? இதுக்கு ஆன்சர் ஆனா. மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுந்திருந்தனர். கூடுதல் வினாக்கள். சீவக சிந்தாமணி டேஸ் ஒன்று, ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சீவக சிந்தாமணியை இயக்கியவர் திருத்தக்கத்தேவர். திருத்தக்கத்தேவரை தமிழ் கவிஞருள் அரசர் என்று டேஸ் புகழ்கிறார். ஜி.யு. போப் புகழ்கிறார். திருத்தக்கத்தேவர் டேஸ் சமயத்தை சேர்ந்தவர், சமண சமயத்தை சேர்ந்தவர். சீவக சிந்தாமணி டேஸ் பாக்களால் ஆனது, விருத்த பாக்களால் ஆனது. திருத்தக்கத்தேவரின் காலம் டேஸ் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு. நற்றவம் என்பதை பிரித்தால், நற்றவங்கிறத பிரித்து எழுதுனா நன்மை கூட்டல் தவம் கிடைக்கும். கோடிட்ட இடத்தை நிரப்புக. சீவக சிந்தாமணி டேஸ் பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும், விருத்த பாக்களால். சீவக சிந்தாமணி டேஸ் எனவும் அழைப்பர், மணநூல். நரிவிருத்தம் என்ற நூலை எழுதியவர் திருத்தக்கத்தேவர். சிந்தாமணி என்பதற்கு டேஸ் என்பது பொருள், ஒளி குன்றாத மணி. முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.